உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பணவரவு அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. ஏன்னா ராகு கேது டிரான்சிட் வந்து டிசம்பர்ல தான் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. ராகு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேது இருவரையுமே கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ராகுவை பொறுத்த வரைக்கும் சரி, துர்கை வழிபாடு, உக்கிரகாளி வழிபாடு எல்லாமே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலிமா மக்களுக்கு தேவையான பல விஷயங்களை கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாந்திரிக ஜோதிடர் குருஜி வாமனன் சேஷாத்ரி அவர்கள் தான். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா. ரிஷபராசினர் இவங்களுக்கான தாந்திரிக முறையில் ப்ரெடிக்ஷன் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இந்த ராகு கேது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையை தவிர மற்றது எல்லாமே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பலன் தரக்கூடிய, எல்லாருமே வந்து ரொம்ப முக்கியமாக தேவையானவர்கள் எல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நிலையில் தான் ரிஷபராசினை பொறுத்த வரைக்கும் இருக்கிறார்கள். எந்த ஒரு பெரிய ப்ராப்ளமும் எதிர்பார்க்குற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சொல்ல முடியாது. ராகு கேது சாந்தி அப்படின்ற மாதிரியான விஷயமாக செய்யறது வந்து ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மற்றபடி பார்த்தோம்னா பணவரவு அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த ஒரு வருஷத்தை பொறுத்த வரைக்கும். இதை வந்து அவங்க வந்து ஒரு கோல்டன் பீரியடாக பார்த்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு வழியை பார்க்கணும். அவங்க கண்டிப்பான முறையில் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்துட்டாங்கன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து எல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இதே போல் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வீட்டு பெண்களை மிக மிக உயர்வாக நடத்துவது அப்படின்ற மாதிரியான விஷயத்திலையுமே கவனம் செலுத்தணும் இந்த ஒரு வருஷம். அப்படி கவனம் செலுத்தினா அவங்களுக்கு வரக்கூடிய நற்பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். வீட்டு பெண்களை வந்து அவர்கள் வந்து அவமதிக்காமல் நன்றாக நடத்துவது, பிற பெண்களையுமே அது மாதிரியான ஒரு விஷயமாக நன்றாக நடத்துவது அப்படின்ற மாதிரியான விஷயமாக அவர்கள் என்ன அளவிலேயே அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை கொண்டு வருவது அப்படின்றதுமே ரொம்ப நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசிக்கு. இந்த ராகு கேது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ராகு கேது டிரான்சிட் வந்து டிசம்பர்ல தான் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. ஓவராலாக நம்ம வந்து இப்போ ஃப்ரம் த பிகினிங் தான் நம்ம என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ எக்ஸிஸ்டிங்காக இப்போ இருக்கக்கூடிய ஒரு ராகு கேதுவுடைய நிலை, அவர்களுடைய நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருந்து அவர்கள் பலன் தரப்போகிறார்கள், இப்படியான விஷயத்தை பார்த்தா நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ ராகு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேது இருவரையுமே கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். இப்போ நாராயண அம்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வராகருக்கு போயிட்டோம்னா அது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இவர் நம்ம கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மச்சாவதாரத்தை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஓவராலாக வந்து நம்ம கணேச வழிபாடு அப்படின்னு நம்ம வந்து கேதுவுக்கு ரெகுலராகவே சொல்லுவோம். காஞ்சிபுரத்தில் வந்து இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் கோயிலில் வந்து நமக்கு கைமேல் பலன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அந்த சித்திரகுப்தர். பார்த்தோம்னா அங்கே பர்டிகுலர் அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் கோயில் பின்னால் ஒரு விளக்கு வச்சுட்டு அந்த விளக்கில் எல்லாரும் அந்த 7 இது பண்ணி வச்சுட்டு அதை வந்து வலம் வர சொல்கிறதெல்லாம் வழக்கம். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் தேவையே இல்லை. அவங்க டைரெக்டாக போயிட்டு அந்த சித்திரகுப்தர்கிட்டே நின்றுட்டு சுத்தமான நெய்யை வாங்கி கொடுத்து அந்த நெய்யை அவர் அந்த கர்ப்பகிரகத்தில் விட சொல்லிட்டு வழிபட்டுட்டு வருது அப்படின்றது இன்ஸ்டண்ட்டாக பலன் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையுடனும் ஒரு பக்தியுடனும் போகணும். அது மாதிரியான விஷயமா போனோம்னா கேது ரீதியான விஷயங்கள் தினசரியாக அரசமர விநாயகரை வழிபடுவது அப்படின்ற மாதிரி, அரசமரத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கிறது, விநாயகரை பார்த்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ராகுவை பொறுத்த வரைக்கும் சரி, துர்கை வழிபாடு, உக்கிரகாளி வழிபாடு எல்லாமே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். மெயினாக வந்து இவங்க ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஒரு வருடத்தில் இந்த வரக்கூடிய ஒரு லாபத்தை எல்லாம் அவங்க கண்டிப்பான முறையில் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்தால் ரோட்டில் சாப்பிட்றது அப்படின்ற மாதிரியான விஷயம், இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் இருக்கு இல்லையா, ஓப்பனாக வச்சுட்டு இந்த ரோட்டு கடைன்னு சொல்லி நம்ம இது பண்ணுறாங்க, அது மாதிரி இடத்துல சாப்பிட்றது வந்து தவிர்க்க வேண்டும். காரணம் வந்து என்னென்னா அவங்க உடம்பை ஒழுங்கான முறையிலே அவர்கள் பாதுகாத்து கொண்டால் தான் வரக்கூடிய ஒரு நன்மை எல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அது மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடக்கூடாது. நமக்கு வந்து உடம்புல அதனால வர நிறைய பணம் வருது, அதெல்லாம் நமக்கு எக்ஸ்பென்ஸாக போயிடுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருந்ததுன்னா அது நமக்கு பலன் தராது. அதனால் அந்த ரோட்டு கடையில் சாப்பிட்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ரோட்டு கடையில் சாப்பிடுவது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராகுவை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது. ரோட்டில் இருக்கிறது, ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த குப்பை கூலங்கள் நிறைந்த இடமாக இருந்து அந்த இடத்துலையே வந்து உணவு அவர்கள் வந்து ரொம்ப ருசியாக இருக்கிறது, அவங்க சுத்தமாக தான் செய்கிறாங்க இப்படிலாம் சொன்னாலுமே கூட
பொதுவெளியிலே இருக்கிறது, ஓப்பன் ஏரியால இருந்து ஓப்பனாக கொடுத்துட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்துல சாட்டர்னையும் சரி ராகுவையும் சரி மெயினாக ராகுவை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்போ அந்த ரோட்டு கடையில் சாப்பிடாமல் இருக்கிறதுங்கிறது அதை கவனமாக அவர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது, இன்க்ளூடிங் பானிபூரி அப்படின்ற மாதிரி. இந்த பானிபூரி அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபுட்டெல்லாம் வந்து அவங்க ரொம்ப விருப்பப்பட்டார்கள் என்றால் வீட்டில் செய்கிறது ரொம்ப ஈஸியாக எல்லாமே ரெடிமேடாக வந்துருச்சு, அது மாதிரி அவங்க சாப்பிட்லாம். இல்லை கடையில் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா கடையிலேயே கூட அவங்க உள்பக்கமாக ரோட்லேயே இல்லாத கடைகளாக தேர்ந்தெடுத்து உணவு அருந்தி வருவது அப்படிங்கிறதுமே ரிஷபராசிக்கு பலன் தரும். ரிஷபராசிக்காரர்கள் பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது ஜுவல்லரி மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி இருக்கும் இல்லையா, 10 ரூபாய் 20 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்குமே, அந்த மாதிரி அல்லது வளையல்கள் இப்படியெல்லாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான். அதாவது நமக்கு வறுமையிலே இருக்கக்கூடிய குழந்தைகள், அது மாதிரியான இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வஸ்திரம் இதெல்லாமும் வாங்கி கொடுத்தா இந்த ஒரு வருஷம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வருஷமாக இருக்குது, கண்டிப்பான முறையிலேயே இருக்கும். சார் 2026 எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு நாம பேச போகிறது கொஞ்சம் வித்தியாசமா, தாந்திரீக முறை உங்களுடையது. இந்த தாந்திரீக முறையில் இந்த 2026 நம்ம எப்படி அணுகணும்? 2026 நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து உலகளாவிய நாடுகளுக்கே பார்த்துக்கலாம். 2025 வந்து பார்த்தோம்னா ஜனவரி மாதம் சனி பயிற்சியானது. ஸோ மெயினாக வந்து நமக்கு சுபகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான முறையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. சுபகிரகம்னு சொல்கிறது பரிபூர்ண சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவானவர் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் நமக்கு வந்து எந்த ஒரு பயிற்சிகளாக இருந்ததுனாலுமே நம்ம வந்து அதை சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறது நான் உலக நாடுகளுக்கு பொதுவாக சொல்கிறேன். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய குருவுடைய ஒரு நிலையுமே சரி கிடையாது, சனியுடைய நிலை சரி கிடையாது. சனி வந்து பிரளய சனி என்று நான் முன்னரே கூறியிருந்தேன். அதாவது நம்ம வந்து தத்துவார்த்தம், அதாவது மெயினாக வந்து இந்த தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்து நம்ம எசோட்ரிக் அஸ்ட்ராலஜி அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் எலிமெண்டல் அஸ்ட்ராலஜின்னு வெவ்வேறு பெயர்களில் சொல்லுவோம்னு வச்சுக்கலாம். பஞ்சபூத தத்துவங்களை மிக ஆழ்ந்து நோக்கி அதன் மூலமாக நமக்கு பலன்கள் எடுப்பதும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கிரகங்கள் திதிகள் இப்போ இந்த பஞ்ச அங்கங்கள் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய சில முறையிலே நமக்கு பரிகாரங்கள் எடுப்பது அப்படின்றது. என்ன ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூட் அப்படின்ற மாதிரியான விஷயம் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்றது, அந்த மாதிரியாக நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த முறையில் தான் நம்ம வந்து இந்த பரிகாரங்கள் கொடுக்குறது. அதனால தான் இந்த தந்திர முறையிலே கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியது அப்படின்னு. அப்போ இந்த பிரளய சனி என்று சொல்லக்கூடிய இந்த நீர் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து சரியான ஒரு சூழ்நிலையிலே இல்லை. இப்போ மட்டும் கிடையாது, வரக்கூடிய இப்போ அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2027 வரக்கூடிய சனி பயிற்சி ஆகட்டும், அதற்கு பிறகு அப்போ வந்து மேஷத்துக்கு வந்துடுவார், அதுக்கப்புறம் அவர் ரிஷபத்துக்கு போவார். இந்த ரிஷபத்தில் இருக்கிற வரைக்குமே அவர் வந்து ஒரு சரியான ஒரு ரிஷபத்தில் பொதுவாக வந்து பார்த்தோம்னா சனியை பொறுத்த வரைக்கும் அவர் காற்று ராசியிலும் நில ராசியிலும் நல்லா அவர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். கம்பேரிட்டிவ்லி ஓவராலாக அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் வெகுமளவு குறையும் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நெருப்பு ராசியிலும் சரி நீர் ராசியிலும் அது மாதிரியான ஒரு விஷயமா அவர் கொடுக்க மாட்டார். இப்போ மேஷத்தில் இருந்தாலும் சரி, சிம்மத்தில் இருந்தாலும் சரி, தனுர் ராசியில் இருந்தாலும் சரி, இதே மாதிரி வந்து ஒரு கடகத்தில் இருந்தாலும், விருச்சிகத்தில் இருந்தாலும், மீனத்தில் இருந்தாலுமே அவருடைய ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதே மாதிரி கெடுபலன்கள் அதிகமாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்பு உலகளாவிய லெவலில் அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து ஆடிங் ஃபியூல் டு த ஃபயர் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து அதிசாரம் நிலையில் இருக்கிறார். அதிசாரம் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக நம்ம ஒரு வருஷம் அந்த மாதிரியான ஒரு விஷயமா, ஒரு வருஷத்தில் அதிசாரம், இந்த வருஷத்தில் அதிசார பயிற்சி இருக்கிறது, 2 வருஷம் இருக்குது, 3 வருஷம் இருக்குது, அதிகபட்சமாக அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2031, 32 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டமுமே உங்களுக்கு அதிசார பயிற்சி. அவர் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷனில் ஜம்ப் ஆகிட்டே இருப்பார். இங்கே ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தில் வந்தார், கடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிசார பயிற்சி எடுத்து கடகத்தில் வந்தார், கடகத்திலேயே உட்காந்துட்டு ரெட்ரோகேட் ஆனார், அதாவது வக்ரமானார். திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிதுனத்துக்கு போயிருக்கார். அடுத்தது வந்து ஸ்ட்ரைட்டாகவே அவர் வந்து கடகத்தில் ஒரு பயிற்சி ஆகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். கடகத்திலிருந்து திரும்பி அடுத்த வருஷமே அவர் வந்து சிம்மத்துக்கு போவார் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்த வருஷம் எண்டு அப்படின்ற மாதிரியான நினைக்கிறேன் நான், அல்லது ஜனவரி அது மாதிரியான மாதமாக இருக்கும் 27. ஸோ அப்போ திரும்ப சிம்மத்துக்கு போவார், சிம்மத்திலேயே வந்து இருந்துட்டு அங்கே வக்கரமாயிட்டு திரும்ப வந்து கடகத்துக்கு வர்றார். இப்படி ஒரு நிலையில்லாமல் வேகமாக அப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு சுபகிரகம் போகக்கூடாது. சனி இருக்கக்கூடிய ஒரு நிலையுமே சரி கிடையாது, அதே போல் குரு இருக்கக்கூடிய நிலையும், இரண்டுமே வந்து நம்ம உலகத்திற்கே பொதுப்படையாக நம்ம வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லலாம். 2031, 32 வரைக்குமே காலகட்டம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அதை நம்ம கண்கூடாக இந்த வருஷத்துலேருந்தே பார்க்கலாம். நான் 2025 நாம் சில விஷயங்களை பார்க்க தொடங்கி விடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தேன். அதை பார்க்கவும் செஞ்சோம். நம்ம வருஷம் நமக்கு வந்து கெடுபலன்கள் அப்படிங்கிறது உலகளாவிய நாடுகளிலே நமக்கு ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து 2024 ஒரு அந்த
ஒரு சின்ன போராக இருந்தாலுமே அதை வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டோம். சின்ன சின்னதாக டெரரிசம் ஆக்டிவிட்டி இருந்தாலுமே சரி, ஒரு போர் மாதிரியான ஒரு சூழல் வந்து அது மாதிரியான விஷயம் நடந்ததை நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அது 2025 நடந்தது. இது 26லயும் அது மாதிரியான ஒரு விஷயம், சின்ன சின்னதாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். அது வந்து ரொம்ப பெருசா லெவலில் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இது இந்த ரொம்ப அந்த முற்றுகை இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு நிலை 2030, 31, 32 இந்த 3 ஆண்டுகளுக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு போர் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பான முறையில் உருவாகும். லிட்ரலி இப்போ செகண்ட் வேர்ல்டு வார் நடந்த மாதிரியோ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்த மாதிரியோ இருக்கிறத விட இது கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். மெயினாக வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் வார். ஆமாம், டெக்னிக்கல் வார் அப்படின்ற மாதிரியான விஷயம் கொஞ்சம், ஆமாம், பயோ வார்னு சொல்கிறது, டெக்னிக்கல் வார் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தெரியும். அளவுக்கு அதிகமாக நீரினால் ஆபத்து அப்படின்ற மாதிரி, வேறு சில இடங்களிலே பஞ்சம் அப்படின்றது, உலகளாவிய அளவில் சொல்கிறேன் நான், பஞ்சம் அப்படின்ற மாதிரி, நீரினால் ஆபத்து அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே வந்து கொஞ்சம் பெருமளவிலேயே நடக்கிறதுக்குண்டான விஷயங்களும், நல்லவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவது அப்படின்ற மாதிரியான விஷயமே நம்ம வந்து இப்போ கண்கூட பார்க்கலாம். இந்த ஒரு பீரியட்ல இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அளவிலே தான் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ரிலீஃப் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே சார். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சார், எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் பிளானட் அப்படின்னா குருவை சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் அப்படின்னா நம்ம சனியை சொல்லுவாங்க, நீ ராகு. இப்போ இந்த 2 கிரகமுமே சரியான பிளேஸ்மெண்ட்ல இல்லை அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து ஒரு காமன் பீப்புளுக்கு எடுத்து வைக்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமாக தான் இருக்குமா சார்? அப்படி சொல்ல முடியாது. இப்போ எல்லாருமே இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், இறை நாட்டம் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கடவுள் வழிபாடு அதிகரிக்க அதிகரிக்க அதற்குண்டான ஒரு வரக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பொதுவாகவே நமக்கு என்ன சொல்கிறது, இப்போ அக்கிரமங்களும் அநியாயங்களும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லவர்களுமே அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் அல்லவா? இப்போ கெட்டவங்க அதில் பெருசாக அளவில் தீயது செய்யக்கூடியவர்கள் வந்து பாதிக்கப்பட போகிறது கிடையாது, அவர்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அப்போ நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், சாத்விக்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்குண்டான பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிலிருந்து அவர்கள் தற்காத்துக் கொள்வதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நம்ம பார்க்கும்போது சிவ வழிபாடு, துர்க்கை வழிபாடு இது இரண்டுமே, உக்கிரகாளி வழிபாடு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். பெரிய மடங்களிலிருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரியான ஒரு விஷயமாக சண்டி பாராயணங்கள் செய்ய சொல்லுவது, சண்டி ஹோமங்கள் செய்ய சொல்லுவது ரெகுலராகவே, இப்போ வெளிப்படையாக தெரிந்து மடத்திலிருந்து வந்து உங்களுக்கு ஒரு சர்க்குலர் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்ணுங்க, இப்போ நம்ம நாட்டுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லாமையுமே வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற நிறைய பாடசாலைகளிலே அது மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு மந்த் ஆன் மந்த் ரெகுலராக அது மாதிரியாக நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியும். இது வந்து நம்ம மடத்தில் இது மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா வெறும் காஞ்சி மடத்திலிருந்து மட்டும்தானா அப்படின்னு கிடையாது. காஞ்சி மடமோ செங்கேரி மடமோ அது மாதிரி மட்டும் தான் அப்படின்றது கிடையாது. உலகளாவிய இது இந்திய அளவிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அது மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு வந்து இருக்கக்கூடிய மற்ற ஆதீனங்கள் எல்லாருமே கூட அந்த மாதிரியான ஒரு செயலிலே ஈடுபட்டிருப்பதாக தான் நான் அறிகிறேன்.